ஹாய் ஹலோ வணக்கம். ஜனநாயகன் இதோடைய அஃபீஷியல் ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்ம எஸ்கேஎன்னோடைய பராசக்தி படமும் இந்த பொங்கலுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது ஜனவரி 9ஆம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி நம்ம எஸ்கேஎன்னோடைய பராசக்தி படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் தளபதி படம் அண்ட் நம்ம எஸ்கேஎன்னா படம் ரெண்டு படமே ஒரே நேரத்தில் கிளாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னால நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த ஒரு படம் பராசக்தி தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா தளபதி விஜய் மேலே நம்ம எஸ்கேஎன்னா ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்னு வச்சிருக்காரு. ஸோ நம்ம என்னுடைய க்ரோத்தில் தளபதி அவருடைய பங்கும் இருக்குது. அந்தந்த நேரத்தில் சில வார்த்தைகள்லாம் சொல்லுவார். இப்போட ரீசெண்டாக கோட் படத்தில் ஒரு கேமியோ பண்ணி துப்பாக்கி கூட கையில் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள்லாம் தளபதி விஜய் பண்ணியிருக்காரு நம்ம எஸ்கேஎன்னாவுக்காக. இப்போது நம்ம எஸ்கேஎன்னா தளபதி விஜய் கூட கிளாஸ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு வாய்ப்புகள் இல்லை தான். ஸோ இதை நம்ம எதிர்பார்த்தது. பட் இப்போ எதிர்பார்க்காத ஒன்று என்ன அப்படின்னா பராசக்தி இதோடைய ப்ரொடியூசர் அப்படிங்கிறது பராசக்தி பொங்கலுக்கு தான் அப்படிங்கிற சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி அப்படிங்கிறது வரும். ஏன்னா நம்ம எஸ்கேஎன்னா தளபதி விஜய் கூட கிளாஸ் பண்ண மாட்டாரு. இப்போ பராசக்தி படத்துடைய ப்ரொடியூசர் எதுக்காக இதை சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சேனலில் பராசக்தி அப்டேட்லாம் சொல்லும் போது இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது நிறைய பேர் எதிர்பார்த்தது அப்படிங்கிறது ஹிந்தி எதிர்ப்புக்காக வருங்கிற மாதிரி நினச்சிருந்துருப்பீங்க. அது கண்டிப்பாக வரும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இன்னொரு பக்கம் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது தெரிய வரும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள உங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக தெரிய வந்துடும். அது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்குள்ளார ஒரு அரசியல் இருக்குங்கிறது தான் ஒரு உண்மை. ஏன் அப்படின்னா இப்போ பராசக்தியோடைய ப்ரொடியூசர் அப்படிங்கிறது டிஎம்கே. ஸோ இப்போ டிஎம்கேவுக்கு ஆப்போசிட் கட்சியாக அவ்வளோ ஒரு பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜயோடைய கட்சி தான். அப்படிங்கனால இவங்க இந்த அரசியல் வச்சு சண்டை போடுறதுக்காக பராசக்தியை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படி மாதிரி எனக்கு தோணுது. பட் இது என்ன அப்படி மாதிரி எனக்கு சரியாக தெரியல. இருந்தாலுமே கூட நம்ம எஸ்கேஎன்னா தளபதி விஜய் கூட கிளாஸ் விட மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.